கருப்புங்கிற படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச தகவல் அவங்களுக்கு இன்னும் ஓடிடி சைன் ஆகலை, நம்பர் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த படம் தள்ளி போயிடுச்சு. அதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ 2 வருஷமாக என்னாச்சு, 23, 24, 25 என்னாச்சு, நான் இந்த படம் தான் வாங்குவேன், எனக்கு இன்னது தான் வேலை, நான் சொல்கிற டேட்டு தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்லாம் வர்றாங்க. அவங்க 75% கேட்குறாங்க. சமயத்தில் சில ரொம்ப சின்ன ஸ்க்ரீன், ஒரு சிங்கிள் ஸ்க்ரீனில் 80% கேட்குறாங்கிறது உண்மை தான், நான் இல்லைன்னு நான் மறுக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த மார்க்கெட் இவ்வளோ தான் வரும், இந்த மார்க்கெட் இவ்வளோ தான் வரும்னு ஒரு கால்குலேஷன் அவங்களுக்கு தெரியும் பொழுது அவங்க கண்டிப்பாக அந்த 200 கோடியெலாம் கொடுக்க மாட்டாங்க. எல்லா படத்துக்குமே பார்க்குறக்குன்னு கொஞ்சம் ஆடியன்ஸ் இருப்பாங்க. அதுக்காக அவங்க ஏன் வந்துட்டாங்கலாம் நம்ம கேட்க முடியாது. டிராகன் அடைஞ்ச வெற்றியை டியூடு அடையலை, அவ்வளோதான். இப்போ ஜெயிலர் தான் நம்ம ரொம்ப டாப் கலெக்ஷன் படம்னு சொல்லிகிட்டு இருக்கோம். நான் அது என்னோடய கருத்தில் என்றைக்குமே நான் வந்து ஒத்துக்காதவங்களை பற்றி நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு யாரும் சர்டிஃபிகேட் தர வேண்டியது. ஆனால் அதே நேரத்தில் சார் 2025 பல படங்கள் வந்து தள்ளி போயிடுச்சு, வர வேண்டிய படங்கள். உங்களுக்கே தெரியும், கருப்பு, ஒரு வாத்தியார், இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து வர வேண்டியது. ஆனால் கருப்புங்கிற படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச தகவல் அவங்களுக்கு இன்னும் ஓடிடி சைன் ஆகலை, நம்பர் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த படம் தள்ளி போயிடுச்சு. வாத்தியாரை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெயின், சில கஷ்டங்கள் இருக்குது. அது கூட ஒன்று ஒன்றா செட்டில் பண்ணிட்டே வர்றாங்க. நான் கேள்விப்பட்ட வகையில் அவர் நெகட்டிவ் வரைக்கும் கிளியர் பண்ணிட்டார். ஒரு அஃபிஷியல் அசைனிக்காக போட்ட கேஸ் வந்து எஸ்எம் சுப்பிரமணியம் பெஞ்சில் வந்து அது ஒரு ஸ்டே பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ணிட்டாங்க. மேக்ஸிமம் வெள்ளிக்கிழமை இல்லைனா திங்கக்கிழமை அது கிளியராக இருக்க நிறைய சான்சஸ் இருக்குது. 24th வருவதற்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வரும்னு நான் சொல்லலை, வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அந்த படத்தில். தான் சார் நான் கேட்குறேன், ஒரு காலத்தில் வந்து இந்த ஓடிடி தளங்களில் இவங்களது படங்கள் தான் அதிகமாக வெளியாச்சு. உங்களுக்கு தெரியும், சூர்யா கார்த்தி படங்கள் தான் முதல்ல இந்த ஓடிடி தளங்கள்ன்ற விஷயங்களே பூதாகரமாக வெடிச்சுது. தானா சேர்ந்த கூட்டம், தீரன் அதிகாரம் 1, இந்த படங்கள் தான் முதல்ல ஓடிடியில் வாங்க ஆரம்பிச்சு. இல்லை ஃபஸ்ட்டு வந்து பொன்மகள் வந்தார். இல்லை சார், நான் சொல்கிறது வந்து முன்னணி படங்கள் வந்து இவங்களுக்கு தான் முதல்ல சூரரை போட்டு ஜெய்பி, தானா சேர்ந்த கூட்டம், தீரன் அதிகாரம் 1, அந்த டைமில் வந்து இவங்களது படங்கள் தான் அதிகமாக இருக்கும் ஓடிடி தளங்களில். அதனால் திரையரங்க உரிமையாளர்களே நிறைய கடுப்பானாங்க ஒரு காலத்தில். உங்களுக்கு தெரியும், சூரரை போட்டு ஜெய்பி போன்ற படங்கள்லாம் தூக்கிட்டு போய்ட்டு ஓடிடியில் கொடுத்துட்டாங்க. ஓட வேண்டிய படத்தை தூக்கி ஓடிடியில் கொடுத்துட்டாங்க. ஓடாத படத்தை தூக்கி தேட்டரில் கொடுத்தா எங்களுக்கு என்ன லாபம்னா, அவருக்கு வந்து அந்த நடிகர் படமே ஓட மாட்டேதுக்கு அப்புறம் பெருசாக திரையரங்களில் வந்து அவர் லாபம் கொடுத்தே பல ஆண்டுகள் ஆச்சு சூர்யா அவர்களுடைய படங்கள். இப்போ என்னென்னா பார்த்தீங்கன்னா, இந்த ஓடிடி அவங்களது படங்களே வாங்காமல் இருக்காங்க, வியாபாரம் ஆகலை. அதுக்கு நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறது, ஓடிடிங்கிறது ஒரு ஏமாற்றமான ஒரு பிம்பம் மாதிரியான ஒரு வேலை. கோவிட் டைமில் தேட்டர்களே இல்லாத ஒரு சூழ்நிலை. ரெண்டாவது, ஜனங்களோட மூமெண்ட்டே இல்லாமல் எல்லா இடத்துலையுமே லாக்டவுன் கவர்மெண்ட்டு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி, இந்தியன் கவர்மெண்ட்டும் சரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டைமில் வேறு ஒன்றுமே வழியே இல்லைங்கிற ஒரு காரணத்துக்காக அந்த டைமில் அவங்க அந்த ஒரு 4-5 ஓடிடி நிறுவனங்கள் கொஞ்சம் பெரிய வேலை கொடுத்து படங்களை வாங்கி அவங்க சப்ஸ்கிரைபரை உருவாக்கி அவங்க பேஸை வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ 2 வருஷமாக என்னாச்சு, 23, 24, 25 என்னாச்சு, நான் இந்த படம் தான் வாங்குவேன், எனக்கு இன்னது தான் வேலை, நான் சொல்கிற டேட்டில் தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்லாம் வர்றாங்க. இப்போ நம்ம அதை தெளிவாக நம்ம தியேட்டர் சங்கமும் டிஸ்ட்ரிபியூட்டர் சங்கமும் சேர்ந்து ஒரு தெளிவான முடிவு எடுத்திருக்கோம். சுப்பிரமணியம் சார் கூட அன்றைக்கி வந்து நம்ம ப்ரெஸ் மீட்டில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. 1/1/2026 January 1st 2026க்கு அப்புறம் பூஜை போடுகின்ற படங்களை 100 நாளைக்கு அப்புறம் தான் ஓடிடியில் நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா இப்போ ஏற்கனவே உள்ள படங்களுக்கு எல்லாத்துக்குமே கமிட்மெண்ட் இருக்கும். நாங்கள் ஏற்கனவே எக்ரிமெண்ட் போட்டோம், இப்படி பண்ணிட்டோம் அப்படி பண்ணிட்டோம்னு சொல்லுவாங்க. அது நம்ம யாரையும் நம்ம ப்ரெஷரைஸ் பண்ணி பண்ணுறதுக்கு விரும்பலை. நம்ம அது அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. அது ரொம்ப கிளியர் ஐடியா ஆல்சோ. January 1st 2026க்கு அப்புறம் வர்ற படங்கள், பூஜை போடக்கூடிய படங்கள், அன்றைக்கி அப்புறம் ரிலீஸ் ஆகிற படங்களில் பூஜை போடக்கூடிய படங்களில் 100 நாளுக்கு அப்புறம் ஓடிடிங்கிற ரொம்ப, ஏன்னா ஓடிடி வந்து இம்மிடியட்டாக ஒரு 4 வீக்ஸில் வந்துடும், 3 வீக்ஸில் வந்துடும்ன்றது தியேட்டர் வசூல் ரொம்ப பெருசாக பாதிக்குது தான். ஆமாம் சார், நீங்கள் வந்து சொல்கிறீங்க 100 நாளுக்கு அப்புறம் ஓடிடி ரிலீஸ் ஆகிற படங்கள் தான் திரையரங்கில் வெளியிடப்படும்னு சொல்கிறீங்க. ஆனால் அதை விட ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குல்ல சார், இந்த திரையரங்கத்துக்கும் ப்ரொடியூசருக்கும் நடக்கிற அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், அதை வந்து யாரும் பேச மாட்டாங்களா? அதுக்கு என்ன காரணம் சார்? இவ்வளோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஏன் கொடுக்கணும்? ஒரு படம் வந்து நல்லா இருந்து ஒரு இல்லை, என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன சொல்கிறீங்க? 75-25 போடுறாங்க ஒரு முன்னணி நடிகர்கள் படம். ஏன் ஒரு சில படம் 80-20 கூட வந்திருக்கு, பெரிய பிக்சர்லாம் ஆயிருக்கு. அது முக்கியம் இல்லையா? முதல்ல பார்க்க வேண்டிய விஷயமே இதானே. அதுக்கப்புறம் நம்ம ஓடிடி எப்போ ரிலீஸ் பண்ணிட்டு அதை பண்ணிட்டு அது வேற விஷயம். அதுக்கு அடுத்த கட்டத்தை நம்ம அங்கே போய் ஆகும். இல்லை, நீங்கள் அதை
ஒரு ராங் வெர்ஷன் போகிறீங்க. நீங்கள் சொன்னீங்கள முன்னணி நடிகர்கள் அல்லது பெரிய நடிகர்கள் பெரிய பட்ஜெட் படங்களுக்கு இது ஓகே, அவங்க 75% கேட்குறாங்க. சமயத்தில் சில ரொம்ப சின்ன ஸ்க்ரீன் ஒரு சிங்கிள் ஸ்க்ரீனில் 80% கேட்குறாங்கங்கிறது உண்மை தான், நான் இல்லைன்னு நான் மறுக்கவே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் சினிமா வாழணும்னு சொன்னால் சிறு முதலீட்டு படங்கள் ஓடணும். சிறு முதலீட்டு படங்கள் தான் நமக்கு 50%க்குள்ள நமக்கு படம் தர்றாங்க. அந்த சிறு முதலீட்டு படங்கள் ஏன் ஓட மாட்டேங்குதுன்னு கேட்டிங்கன்னா ஓடிடி தான். அவங்க என்ன ஜனங்கள் டிசைட் பண்ணுறாங்க, அதாவது ரசிகர்கள் என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, விட்டுருப்பா இந்த படம் ஒரு 3 வாரத்தில் ஓடிடியில் வந்துடும், நம்ம வீட்டில் உட்காந்து ஃப்ரீயாக பார்த்துக்கலாம், இதுக்கு ஏன் போய் தியேட்டரில் 100 ரூபாய் 130 ரூபாய் கொடுத்து பார்க்கணும், 100 ரூபா 130 ரூபா கொடுக்கணும், ப்ளஸ் பார்க்கிங் கட்டணம் ஒரு 10 ரூபா, மோட்டர் சைக்கிள்னால் காரணம் 20 ரூபா, அந்த மாதிரிலாம் ஒரு கணக்கு பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு 3 ஹவர்ஸ் அவங்க படம் பார்க்குறதுக்குன்னு உட்காரணும், போக டைம் வர டைம் எல்லாம் வேணாம், நம்ம வீட்டில் ஒரு மாதிரி ஃப்ரீ டைமில் பார்த்துக்கலாம். அதுதான் சிறு படங்களோட வசூலை ரொம்ப பாதிக்குது. இப்போ இனிமேல் தயாரிப்பாளர்கள் என்ன பண்ணணும், தியேட்டர் ரெவென்யூ என்னவோ அதை பேஸ் பண்ணி பட்ஜெட் பண்ணால் தான் படம் அவங்களால எடுக்க முடியும். ரைட்டு சார். ஆனால் வந்து அது எல்லா நடிகர்களுக்கும் ஒத்து வராதில்ல சார். வராது. என்ன பண்ண முடியும் சார்? அப்போ நடிகர்களும் ஒத்துமை இல்லை, இப்போ நம்ம எல்லாரும் ஒத்துமை இல்லை. அந்த ஒரு இதை நம்ம கொண்டு வரும்பொழுது முன்னணி நடிகர்கள் அல்லது பெரிய நடிகர்கள் படத்துக்கும் அதே அந்த 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 சட்டம் பொறுத்து தான் செய்யும். அது இல்லை சார், அதான் யாருக்குமே வந்து ஒத்து வரலன்னு போது என்ன பண்ண முடியும் சார்? இப்போ தயாரிப்பாளர்கள் ஒத்துக்க மாட்டாங்க, திரையுரிமை ஒரு விஷயத்தை கொடுத்துட்டா தயாரிப்பாளர்கள் ஒத்துக்க மாட்டாங்க, தயாரிப்பாளர் ஒரு விஷயத்தை கொடுத்தா அது திரையுரிமை ஒத்துக்க மாட்டாங்க. தயாரிப்பாளர், விநியோகஸ்தர், தியேட்டர்காரங்க அப்படிங்கிற 3 செக்டார் இருக்குது. இந்த ஒரு விஷயத்தில் தியேட்டர் சைடும் டிஸ்ட்ரிபியூட்டர் சைடும் ஒன்றாயிட்டாங்க. ஸோ தயாரிப்பாளர்கள் ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஏதோ ஒரு சால்வேஷனுக்கு வருவாங்க. சார் நீங்கள் சொல்கிற இப்போ நேத்தி கூட என்னுடைய அருமை நண்பர் சரத்குமார் சொல்லியிருக்கிறாரு, தியேட்டர்லேருந்து வந்து அந்த அந்த விஜயகாந்த் சன்னு நடித்த படத்தினுடைய அந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் அழகாக பேசியிருக்கிறார். நானே அவருக்கு ரொம்ப பாராட்டணும்னு நினச்சேன். நேற்று நைட்டு ஃபோன் கூப்பிட்டேன், அவர் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் இருந்ததுனால பேச முடியல. இப்போ உங்களுக்கு வயலில் சொல்கிறேன், அவரே அழகாக சொல்லியிருக்காரு, தியேட்டரில் வந்து 50 நாளைக்கு அப்புறம் ஓடிடியில் வாங்க. அவரே ஒரு முன்னணி தயாரிப்பாளராக இருந்தவர், ஒரு பெரிய ஹீரோ. எனக்கு தெரிஞ்சு அவரெலாம் அந்த சூரிய வம்சம், நாட்டாமை மாதிரியெல்லாம் ஹிட்டெல்லாம் இன்றைக்கெல்லாம் நினச்சே கூட பார்க்க முடியல. அவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுத்த ஒரு 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 மாபெரும் நடிகர் அவர். அவரே ப்ராக்டிக்கலாக சொல்லியிருக்காரு அவர். சார் நம்ம 100 நாள் போகிறோம், 50 நாளுக்கே வந்து ஒத்துக்க மாட்டாங்களே சார் இப்போது. ஏன்னா ஓடிடியில் வந்து ஒரு முன்னணி. ரெண்டாவது நீங்கள் இந்த இதில் இன்னொரு விஷயம் உங்களுக்கு நீங்கள் நல்ல தெளிவாக பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கே பல முறை சொல்லியிருக்கேன், பல சேனல்ஸில் சொல்லியிருக்கேன், நீங்கள் இந்த 1000 கோடி 1000 கோடின்னு ஒரு பெஞ்ச் மார்க் ஃபிக்ஸ் பண்ணிங்கள். ஏன் தமிழ் படத்துக்கு 1000 கோடி வரமாட்டேங்குதுன்னு சொன்னால், ஹிந்தியில் முன்னணி செயின்ஸில் உள்ள எல்லா நிறுவனங்களும் கார்ப்பரேட் நிறுவனங்களால் கட்டுப்படுத்தப்படுது. அந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் 8 வீக்ஸ் ஓடிடின்னு எக்ரிமெண்ட்டை காமிச்சா தான் அவங்க செயினில் படமே ஏற்றுவாங்க, ஏற்ற மாட்டாங்க. அப்போ உங்களுக்கு அதிகமான ஸ்க்ரீனில் ஹிந்தி பெல்ட்டில் உங்கள் படம் விழுகலைன்னு சொன்னால் நீங்கள் இந்த 1000 கோடியை டச் பண்ணவே முடியாது, நெருங்கவே முடியாது. ஆமாம் சார். இப்போ ஓடிடியோட பிஸ்னஸ்ஸு, டெலிவிஷனுடைய பிஸ்னஸே பார்த்தீங்கன்னா ஒரு முன்னணி நடிகர் கணக்கு பண்ண ஒரு 150 கோடி கிட்ட அதுவே பிஸ்னஸ் ஆகுது அவங்களுக்கு. ஸோ அதனால தான் அவங்க 200 கோடி சம்பளம் கேட்குறாங்க. அதுவே ஆகலைன்னு தானே சொல்கிறாங்க. இப்போ ஆகலை சார், கருப்பு இப்போ ஆகலைங்கிறதுனால தான் எல்லாரும் சொல்கிறோம். நம்ம அந்த ஒரு பட்ஜெட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 8 வாரமோ இல்லை 10 வாரமோ கழிச்சு வாங்க. இப்போ ஒரு சார் சொல்லியிருக்காரு 100 நாள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 100 நாளுங்கிறது ஒரு நெகோஷியபிள் தான். அதை பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் தயாரிப்பாளர்கள் அவங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை கண்டிப்பாக நம்ம சங்கமும் பரிசீலிக்கும், விநியோகஸ்தர் சங்கமும் பரிசீலிக்கும். அது இல்லை சார், ரொம்ப நாளாக வேணாம் சார். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நடிகருடைய சம்பளம் வந்து 2 கோடி ரூபாய் மேலே இல்லை. எந்த நடிகருமே 2 கோடி ரூபாய் மேலே சம்பளமே இல்லை. ஒரு 2015-16 எடுத்து பாருங்கள், ஒரு 5 கோடி ரூபாய் மேலே முன்னணி நடிகர் சம்பளமே கிடையாது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 200 கோடி சம்பளம்ன்றாங்க. ஒரு அன்றைக்கி டீ 2 ரூபா விற்றுது, இன்றைக்கி டீ 15 ரூபா. நான் என்ன கேட்குறேன், இல்லை அன்றைக்கி டீ 2 ரூபா விற்றுது, இன்றைக்கி டீ 15 ரூபா விற்கிது. இதுக்கு என்ன பண்ண முடியும்? இல்லை அன்றைக்கி வந்து ஓடிடி கிடையாது, இந்த ரைட்ஸ் கிடையாது, ஆடியோ ரைட்ஸ், இவ்வளோ ரைட்ஸ் எல்லாம் விற்க மாட்டாங்க. இன்னைக்கு பல கம்பெனி எல்லா ரைட்ஸ் இருக்குது, எக்ஸப்ட் ஓடிடி தவிர எல்லா ரைட்ஸ் இருந்தது. ஆனால் இந்த டிவிக்கே ஒரு பெரிய பிரச்சனை வந்தது முருகா, உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக இத்தனை நாள் கழித்து தான் டிவியில் போடணும், சேட்டலைட்டில் போடணும் நல்லா இருந்துச்சு. அது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் பண்ணி வந்து அந்த சேட்டலைட்டில் போடுறதுனாலேயே வசூல் பெருமளவில் பாதிச்சிச்சுல்ல. இப்போ நீங்கள் திரைப்படம் எனக்கு தெரியும் சார், ஒரு திரைப்படம் கூட தேட்டரில் ஓடிட்டு இருக்கும்போது டிவியில் போட்டாங்க. அதுதான் விஷயம். அந்த மாதிரி நீங்கள் வரும்பொழுது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு வளர்சிதை மாற்றம். அதாவது அப்படியே ஒரு ஸ்டேஜ் போயிட்டே இருக்கும்போது ஒரு மாதிரி சினிமாவை நாமளே அழிக்கிற மாதிரி வந்துடும். இப்போ அந்த ஒரு 3-4 கம்பெனிக்காரங்க என்ன பண்ணுறாங்க, பெரிய பெரிய டைரக்டர்ஸாக அவங்களே அப்ரோச் பண்ணி நீங்கள் எங்களுக்காக படம் எடுத்து கொடுங்கன்னுலாம் கேட்குறாங்க. இது வந்து சினிமாவை அழிவு பாதைக்கு இட்டு சொல்லும். அப்போ ப்ரொடியூசர்ஸ் இருக்க மாட்டாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்க மாட்டாங்க, எக்ஸிபிட்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. இல்லை சார், என்ன நானும் அதை தான் கேள்வி தான் கேட்க வரேன். இப்போ நடிகர் வந்து நீ ஓடிடியில் 4 வாரம் கட்சி கொடுத்துக்கோ, 8 வாரம் கட்சி கொடுத்துக்கோ, நீ 100 நாள் கட்சி கொடுத்துக்கோ, அது ஓம் பிரச்சனை. எனக்கு 200 கோடி ரூபாய் சம்பளம் வேணும், இஷ்டம் வந்தால் படம் ஒன்று, இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்றாங்க. அதுவும் சம்மதிச்சு சில தயாரிப்பாளர்கள் வராங்க, பரவாயில்ல 200 கோடி ரூபாய் கொடுக்குறேன்ட்டு. ஸோ இந்த நிகழ்வு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
அது வருங்காலத்தில் வந்து கண்டிப்பாக அது நடக்காது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, தயாரிப்பாளருங்கிறவங்க வந்து ஒன்றும் பணம் திருடிட்டு வந்து படம் எடுக்கிறவங்க இல்லை. அவங்க கஷ்டப்பட்டு அவங்க உழைச்ச பணம் ப்ளஸ் கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி தான் அந்த படம் எடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மார்க்கெட் இவ்வளோ தான் வரும், இந்த மார்க்கெட் இவ்வளோ தான் வரும்னு ஒரு கால்குலேஷன் அவங்களுக்கு தெரியும் பொழுது அவங்க கண்டிப்பாக அந்த 200 கோடியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் முன்னணி நடிகர்கள்னு சொல்கிறீங்கல்ல, அவங்களே ரொம்ப பேர் படம் இல்லாமலே இருக்கிறாங்கல்ல. இப்போ அதுதான் காரணம்ன்ற, இவ்வளோ கேட்குற சம்பளத்தை கொடுக்க முடியலன்னு இப்போ பிரச்சனை. அதை இவங்க சம்பளத்தை கொடுக்க முடியலன்னு என்ன காரணம்? இவங்க அவ்வளோ சம்பளத்தை கொடுத்தா அதுக்குண்டான ரெவென்யூ அவங்களுக்கு இல்லை. அதை நீங்கள் அவங்களையும் பார்க்கணுமா இல்லை, ப்ரொடியூசர் சைடு பார்க்கணுமா இல்லை நீங்கள் அவங்களுக்கு? கரெக்டு தான் சார். இப்போ 2025 வந்து கிட்டத்தட்ட முடியவே போகுது. 2000 நம்மளும் வருஷம் நல்லா இருக்கணும்னு தான் பேசுகிறோம். ஆனால் எந்த ஆண்டும் நல்லா இருக்குமே தெரியல. ஒவ்வொரு ஆண்டும் இன்னும் டவுன் ஆகிட்டு தான் போயிட்டு இருக்கு சொல்ல போனால். இந்த ஆண்டு எப்படி இருந்துன்னு நினைக்கிறீங்க சார்? அதான் சொல்கிறேன், முதல்ல ஒரு பெருசாக ஒன்றும் ஒரு பெரிய சந்தோஷம் கொடுத்தா வருஷமாக எனக்கு தெரியல. தியேட்டர்காரங்களும் நடத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வாடகை கொடுக்க முடியல, எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணுறது ஒவ்வொரு மாதமும் அந்த தேதி வந்தால் ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. 1ஆம் தேதி 2ஆம் தேதி 5ஆம் தேதி சம்பளம் போட்டுட்டு இருந்தவங்களாம் 10ஆம் தேதி 12ஆம் தேதி சம்பளம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ரெவென்யூ இல்லை, இருந்தால் தான் சம்பளம் போட முடியுங்கிற கண்டிஷன் வந்துருச்சு. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஆமாம் சார். இவ்வளோ விஷயங்கள் நடக்குது, இவ்வளோ விஷயங்கள் ஏன் இதெல்லாம் கதாநாயகர்கள் யோசிக்க மாட்டாங்களா? ஒரு டைரக்டர் யோசிக்க மாட்டாரா? ஏன் நல்ல படங்கள் நம்மளால் கொடுக்க முடியா? ஒரு ஏஆர் முருகதாஸ் எடுத்துக்க, அவர் கொடுக்காத சப்ஜெக்ட் கிடையாது, அவர் கொடுக்காத வெற்றி கிடையாது. உங்களுக்கு தெரியும், ஒரு தீனா, ஒரு ரமணா, ஒரு கஜினி, ஒரு துப்பாக்கி, சர்க்கார், அப்புறம் கத்தியில் பெரிய பெரிய ஹிட்டு கொடுத்தவர். அதுக்கப்புறம் பார்த்தா அவர் ஒரு கடைசி 4-5 படம் சுத்தமாக எட்டு விட முடியல. ஒரு டைரக்டர் சங்கர் எடுத்துங்க, இந்திய திரையுலகத்தை புரட்டி போட்ட படங்களாக எடுத்துருக்காரு அவர். அவருக்கும் பார்த்து கடைசி 2-3 படம் ஓடவே இல்லை. இப்போ அடுத்து படமே இல்லாமல் உட்காந்துருக்காங்க இவங்களாம். இவங்களுடைய காலகட்டம் முடிஞ்சிச்சின்னு எடுத்துக்க முடியுமா? அதெல்லாம் நான் எப்போவுமே ஒத்துக்க மாட்டேன். பட் இந்த அவங்களோட இப்போ ரீசெண்டாக உள்ள ஒரு 3-4 படங்கள் ஓடலைங்கிறதுக்கு அந்த கண்டென்ட்டு ஒரு மாதிரி ஜனங்களோட கனெக்ட் ஆகாமல் இருக்கலாம். அதுக்காக இதோட முருகதாஸ் முடிஞ்சிச்சு, இதோட சங்கர் சார் அவ்வளோதான்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன். நாளைக்கு அதே ஒரு மெகா ஹிட்டோடு அவங்க வந்துடுவாங்க. அதுதான் சார் கேட்குறேன். அந்த மாதிரி செட் ஆஃப் ஆடியன்ஸ்லாம் வந்து இன்றைக்கி இருக்க மாட்டாங்களா? ஏன்னா உங்களுக்கு தெரியும், நான் வந்து இப்போ கேள்வி கேட்டால் நம்ம இன்னும் கேட்டுகிட்டே போகலாம். பார்க்காத காதல், சேராத காதல், சொல்லாத காதல், தொடாத காதல்ன்ற மாதிரி படங்கள்லாம் இங்கே வந்து வருஷக்கணக்கெல்லாம் ஓடி இருக்கு. உங்களுக்கு தெரியும், ஒரு காதல் கோட்டை, ஒரு பூவே உனக்காக, ஒரு ஜீன்ஸு, இந்த மாதிரி பல படங்கள் இருக்குது. காதலுக்கு மரியாதை, பல படங்கள் சொல்லலாம், ஆசை, இந்த மாதிரி. ஆனால் இன்றைக்கி கல்ச்சர் எப்படி இருக்குதுன்னா, அவன் அவரை இவன் கூட்டிகிட்டு ஓடுறது, இவன் போனாடி அவனுக்கு தாரவாரத்தை கொடுக்குறது, இதுதான் இன்றைக்கி கல்ச்சராக? இந்த காதல் படம்லாம் நீ விரும்புகிறாங்களா ஆடியன்ஸு? அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. இல்லை சார், இப்போ அந்த கல்ச்சர் இல்லை, அதெல்லாம் இல்லை. நீங்கள் டிராகன் வந்த கலெக்ஷன் டியூடு வரல கரெக்டு தான் சார். ஏன் வரல? டிராகன் படம் ஓரளவு பிடிச்சது, இது அந்தளவுக்கு பிடிக்கல. அதில் நீங்கள் சொல்கிற அந்த கலாச்சார சீர்கேடு இந்த படத்தில் இருக்குது, டியூடில் இருக்குது. இல்லைன்னா தான் அந்த படம் அந்த அளவுக்கு ஓடலை. அதான் சார், இப்போ அதையும் வந்து ரசிக்கிறாங்கல்ல, அந்த 5-6 நாள் ரசிச்சாங்க. கொஞ்சோண்டு அதாவது எல்லா படத்துக்குமே பார்க்குறக்குன்னு கொஞ்சம் ஆடியன்ஸ் இருப்பாங்க. அதுக்காக அவங்க ஏன் வந்துட்டாங்கலாம் நம்ம கேட்க முடியாது. டிராகன் அடைஞ்ச வெற்றியை டியூடு அடையலை, அவ்வளோதான். இல்லை, அது நமக்கே புரிஞ்சு. டிராகனில் ஒரு விஷயமாச்சும் வச்சுருந்தீங்க, நீங்கள் என்ன தான் பண்ணாலும் கடைசியாக திரும்பி நல்லவன் ஆகிடுன்ற ஒரு விஷயம் இருந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலாச்சார சீர்கேடு கொடுத்துருக்கேன். இப்போ என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட டைப் ஆஃப் ஏஜ் குரூப் தான் ஒரு டார்கெட் பண்ணுறாரா அப்படின்ற மாதிரி தான் தோணும். எவரு டார்கெட்? பிரதீப் ரங்கநாதன் அவர்கள். என்னுடைய பிரதீப் ரங்கநாதன் படத்துக்குலாம் டைரக்டரே கிடையாது. எல்லா படத்துக்குமே அவரது ஹீரோ அவரே டைரக்டரா? அவர் ஒரு டைரக்டர் அந்த படத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த டைரக்டர் ஒரு கதை சொல்கிறாரு, அதில் இவருடைய தலையீடு என்ன, இது கொஞ்சம் இப்படி பார்த்துங்க, அப்படி கொஞ்சம் ஏதோ ஒரு 5% 10% சொல்ல முடியுமா ஒழிய இவரோட கதையே அதில் எடுத்துட முடியாது. நான் உங்ககிட்ட இதே கேள்வி நான் கேட்குறேன். அந்த நாட்கள் ஒரு படம் பாக்யராஜ் படம், அதுக்கும் டிவிடுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. சேம் கான்செப்ட் தான். அப்போ காதலியே காதலன் கூட சேர்த்து ஆசைப்படுவார். ஆனால் அதை நம்ம கலாச்சாரத்துக்கு ஒத்து வராதுன்னு பாக்யராஜ் அவர்கள் கட்டின புருஷக்கிட்டே விட்டு வந்துடுவார் கிளைமேக்ஸில். ஆனால் இந்த படத்தில் காதலை கூட அமுச்சு விடுறாரு. என்ன ஒத்தும்னா, அந்த நாட்களை 6லேருந்து 70 வயசு உள்ள ஆட்கள் வரைக்கும் பார்த்தாங்க. ஆனால் டிவிட பார்க்க முடிஞ்சுதா? அதுக்கு போய் சொல்லுங்கள். அதை தானே நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதில் நீங்கள் என்ன புதுசாக கண்டுபிடிச்சி சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியவில்லை. இதே தான் நானும் சொல்கிறேன். கலாச்சார சீர்கேட்டுக்கு எதிரான படங்கள் அப்படி ஒரு பெரிய வெற்றியெல்லாம் அடைஞ்சிடாது. பேட் கேர்ள் ஜெயிச்சிருச்சா? ஜெயிக்கல சார். அப்புறம்னா பல படங்கள் வந்து நட்சத்திரம் நடக்குது, பல படங்கள் வந்து நட்சத்திரம் நடக்குது, ரஞ்சித் பல கலாச்சார சீர்கேடுகள் படங்கள் வந்து கொடுக்குறாங்க. பட் எல்லாம் வெற்றி அடைகிறது கிடையாது. நான் என்ன கேட்குறேன்னா, இந்த குறிப்பிட்ட டைப் ஆஃப் ஏஜ் குரூப் ஆடியன்ஸை அவர் டார்கெட் பண்ணுறாரா அப்படின்னு கேட்க எவருன்னு கேட்குறேன். பிரதீப் ரங்கநாதன் லவ் டுடேவும் அது இல்லைன்னு சொல்கிறேன். பிரதீப் ரங்கநாதனோட படத்தோட டைரக்டர், அந்த படத்துக்கு வேறு டைரக்டர், இந்த படத்துக்கு வேறு டைரக்டர். நாளைக்கு அவர் வரப்போகிற அந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு
விக்னேஷ் டைரக்டர். ஸோ அவங்களோட டேஸ்ட்டுக்கு எடுப்பாங்க. இவருடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு 5 to 10% தான் இருக்குது, வேறு ஒன்று. ஆரம்ப காலகட்டத்தில் நடிகர் தனுஷ் தெரியுங்கிறேன். ஒரு துள்ளுவதிலுமே, ஒரு காதல் கண்டேன், ஒரு திருடா திருடி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அந்த குறிப்பிட்ட ஒரு ஏஜ் குரூப் ஆஃப் ஆடியன்ஸ் தான் அட்ராக்ட் பண்ணிச்சு. படங்களும் பெரிய லெவலில் வெற்றி அடைஞ்சிது. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து மாற்றினார், தன்னுடைய ட்ரெண்ட் செட்டை மாற்றினார். ஒரு திருவிளையாடல் ஆரம்பம், ஒரு யாரடி நீ மோகினி, இந்த மாதிரி படங்கள் பொல்லாத மாதிரி அனைத்து தரப்பு ஆடியன்ஸையும் நம்ம கவர் பண்ணுறதுக்காக ட்ரெண்ட் செட்டை மாற்றினார். இப்போ இவரும் அதே வழி தான் ஃபாலோ பண்ணுறேன் எடுத்துக்க முடியுமா? அதெல்லாம் என்ன மாதிரி இப்போ ஃபாலோ பண்ணுறான்னு எடுத்துக்கிறது எனக்கு தெரியல. எனக்கு அது சரி சார், பெரும்பாலும் வாழ்ந்து படம் நிறைய பேசிட்டே, படம் நல்லா இருந்தால் படம் ஓடும். அது பிரதீப் ரங்கநாதனாக இருந்தாலும், ரஜினி சாராக இருந்தாலும், தம்பி விஜயாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், தனுஷாக இருந்தால் கூட ஒரே கணக்கு தான். படம் நல்லா இருந்தால் ஓடும். இப்போ இந்த போன வருஷம் அமரன் எவ்வளோ பெரிய வெற்றி. நல்லா இருந்தால் தான் ஓடும், நல்லா இல்லைன்னா ஓடாது. இந்த விஷயம். சரி சார், இந்த இப்போ ஜெயிலர் தான் நம்ம ரொம்ப டாப் கலெக்ஷன் படம்னு சொல்லிட்டு இருக்கோம். நான் என்னுடைய கருத்தில் என்றைக்குமே நான் வந்து ஒத்துக்க மாட்டேறாங்களா சார்? இன்னமும் ஒத்துக்காதவங்களை பற்றி நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு யாரும் சர்டிஃபிகேட் தர வேண்டியது. ஆனால் அதே நேரத்தில் கூலி அந்த அளவுக்கு வெற்றி அடையிலையே. ஜெயிலர் அளவுக்கு பண்ணல, அது எல்லாருக்குமே தெரியும். பண்ணல. என்ன காரணம்? கண்டென்ட். அவ்வளோதான் விஷயம் சார். 2025 டாப் 5 கலெக்ஷன் பண்ண எது சார் தமிழ்நாட்டில்? டாப் 5 எனக்கு என்னால் இப்போதைக்கு 2 தான் சொல்ல முடியும். ஒன்று வந்து நம்பர் 1 ஃபஸ்ட்டு வந்து குட் பேட் அக்லி. நீங்கள் அந்த அந்த நம்பராக வச்சு சொன்னீங்கன்னா கூலி நம்பர் 2 தான். குட் பேட் அக்லி தான் இப்போ இந்த வருஷத்தில் டாப்பஸ்ட்டு கலெக்ஷன் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுவே ஒரே ஒரு கேள்வி, நம்மளும் வருடம் வந்து இந்த வருடம் சிறப்பாக அமையணும் தான் வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது நமக்கு அது நடக்க மாட்டேங்குது. சரி, 2026 எப்படி அமையணும்னு எதிர்பார்க்குறீங்க? 2026 ஓரளவுக்கு கொஞ்சம் 2-3 படங்கள் எதிர்பார்க்குறோம். இப்போ ஜனநாயகன் வருது, பராசக்தி வருது, கருப்பு வருது, ரஜினி சார் படம் ஜூன் மாதம் வருது. மற்ற எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் படம் இருக்குது. தனுஷுக்கு 2 படம் இருக்குது, ஜெயம் ரவிக்கு படம் இருக்குது. நல்ல ஆண்டாக வரணும்னு நினைக்கிறோம். பட் நம்ம எல்லாருமே என்ன ஒரு பேசிக்காக ஒரு தப்பு பண்ணுறோன்னா, அந்த பெரிய ஆர்டிஸ்ட் படமாகவே ஒரு 10 படம் சொல்கிறோம் நம்ம. அதை விட்டுட்டு இப்போ இந்த தலைவன் தலைவி, டூரிஸ்ட் ஃபேமிலி, மாமன், இந்த மாதிரி படங்கள் பெரிய வெற்றி அடையும் போது, போன வருஷம் பார்த்திங்கன்னா அந்த மகாராஜா, அந்த சூரி நடித்த ஒரு படம் ஒன்று, போர் தொழில் விடுதலை, கருடன், அதெல்லாம் வந்து ஒரு மாபெரும் வெற்றி. அந்த கருடன் மகாராஜாலாம் பார்த்திங்கன்னா உள்ளபடி 50 நாள் தியேட்டரில் ஓடி அதுக்கப்புறம் அவங்க வெற்றி விழா கொண்டாடினாங்க. இந்த வெள்ளிக்கிழமை காலையில் ரிலீஸ் பண்ணிட்டு சனிக்கிழமை காலையில் அவங்க எல்லாம் வெற்றி விழாலாம், சக்ஸஸ் மீட்லாம் கொண்டாடல. அப்படி பார்க்கும்பொழுது இப்போ தலைவன் தெளிவெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளபடியே ஒரு 5 வாரம் 6 வாரம் போனதுக்கப்புறம் தான் அவங்க வெற்றி விழாவே கொண்டாடினாங்க. அதெல்லாம் நம்ம அதை நினச்சி தான் பார்க்கணும் கண்டிப்பாக. சரி சார், இந்த 2026ஆம் ஆண்டை வச்சு நல்லபடியாக அமையணும் திரையரங்கு உரிமையாளர்கள்னு நம்ம சேனல் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம் சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. நன்றி முருகா. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.